ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப்துல் ஆர்ட்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன டிராயிங் பார்க்க போகிறோன்னா 3D டிராயிங் எப்படி ஈஸியாக நம்ம ஸ்கேல் அப்புறம் பென்சில் வச்சு பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்துச்சு, கொஞ்சம் லேசாக டஃப்பாக இருந்துச்சு அந்த இதுலலாம். ஆனால் வந்து நான் மேனேஜ் பண்ணிட்டேன். ஆனால் அதோடய ரிசல்ட் ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. 3Dயாக உண்மையிலே 3Dயாக வந்துருந்துச்சு. அதோட ரிசல்ட் பார்க்கணுன்னா நீங்கள் ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஆறுங்கிற லெட்டரில் தான் பண்ண போகிறோம். ஆறுன்னு போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம பென்சிலை வச்சு போட்டுக்கணும். ஒரு கீழே ஒரு பாயிண்ட் மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா அந்த பாயிண்ட்லேருந்து அந்த ஆறில் எல்லாமே வரணும். லைன் மாதிரி போட்டுக்கணும். இதுக்குமே நான் அவுட்லைனுக்கு மைக்ரான் நான் யூஸ் பண்ணியிருந்துக்கேன். நீங்களும் வேணால் அது யூஸ் பண்ணுங்கள். ஷீட் வந்து A4 ஷீட், நார்மல் ஷீட் தான் அது. அதுக்கப்புறமா நான் வந்து ப்ரஷ் பென் எடுத்துக்கிறேன். ப்ரஷ் பென் எடுத்து வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துக்கிறேன் அந்த இடத்துலலாம். ப்ரஷ் பென் யூஸ் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு அப்போ தான் உங்களுக்கு அந்த பிளாக் வந்து இன்னும் டார்க்னஸ் கிடைக்கும். அதனால தான் நான் பிளாக் ப்ரஷ் பென் யூஸ் பண்ணியிருந்தேன். டோம்ஸ் தான் அது. எல்லா இடத்துலையுமே ப்ரஷ் பென் அடிச்சுக்கணும். அதுக்கப்புறமா நம்ம கீழே வந்து அந்த ஷேடோ இருக்கிற மாதிரி பண்ணிக்கணும். என்ன இது வந்து கான்செப்ட் அப்படின்னா, ஒரு பேப்பர் இருக்குது, ரூல்டு ஷீட். அந்த ரூல்டு ஷீட்டில் இந்த ஆர் வந்து ஒரு ஆரோ மாதிரி அப்படியே குத்தி நிற்கிற மாதிரி தான் நம்ம இந்த டிராயிங் பண்ண போகிறோம். ஓகேவா? அதுக்கப்புறமா நம்ம இப்போ கிராஃபைட் பென்சில், ஆர்ட்லைன் கிராஃபைட் பென்சில் எடுத்துக்கிட்டு 6B கொடுத்துட்டு அதுக்கப்புறமா 4B. 6B நீங்கள் இந்த மாதிரி நல்லா சாய்ச்சி பிடிச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா 4B, அதுக்கப்புறமா 2B கொடுத்துட்டு அதோட மேலே நம்ம டார்க்னஸ் க்ரியேட் பண்ணணும். லைட்டிங் பொசிஷனை வச்சு தான் நீங்கள் டார்க்னஸ் எப்போயுமே க்ரியேட் பண்ணணும். அதை பார்த்துக்கோங்க, லைட்டிங் பொசிஷன் எப்படி இருக்குது அப்படின்னு. இப்போ உங்களுக்கு லைட் வந்து லெஃப்ட்டில் அடிச்சுது அப்படின்னா நீங்கள் ஷேடோ ரைட்டில் போடணும். ஒருவேளை ரைட்டில் அடிச்சதுன்னா லெஃப்ட்டில் போடணும். எந்த ஆப்ஜெக்டை பார்த்து நீங்கள் வரைகிறீங்களோ அதை மாதிரி தான் நீங்கள் போடணும். இப்போ அது ரூல்டு ஷீட் மாதிரி, நான் A4 ஷீட் தான் அது. ரூல்டு ஷீட் எதுவுமே நான் பேஸ்ட் பண்ணல, நான் ட்ராவாக பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு லைனாக நம்ம போட்டுக்கணும். சாதாரண இது ரீஃபில் பண்ண வச்சு ஒவ்வொரு லைனாக போட்டுகிட்டே வரணும். ரீஃபில் பண்ண வச்சு போட்டு முடிச்சதுக்கப்புறமா நம்ம அந்த ஆர் வந்து ஒரு இடத்துல குத்தி நின்றுருக்கிற மாதிரி வேறு இன்னும் சொன்னேன் இல்லையா, அது வந்துட்டு அதுக்கு கீழே நம்ம ஷேடோ க்ரியேட் பண்ணணும். அது ஷேடோ நம்ம இப்போ எனக்கு லெஃப்டில் அடிக்குது லைட், ஸோ வந்து நான் ரைட்டில் கொடுத்துருக்கேன் ஷேடோ. ஓகேவா? அதுக்கப்புறமா நம்ம கீழே வந்துட்டு ரூல்டு இன்னும் கொஞ்சம் டார்க்னஸ் க்ரியேட் பண்ணிக்கணும் அந்த பேப்பருக்கு. இப்போ நம்ம சைடில் உள்ள எல்லாத்தையும் கட் பண்ணிடணும். ஓகேவா? A4 ஷீட்டுங்கிறதுனால நம்ம சைடில் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு அதை எடுத்தோம்னா உங்களுக்கு டிராயிங்கோட அவுட்புட் உண்மையிலேயே நல்லா வந்துடுறதுக்கு. இந்த ஆர்ட் ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங்.